பாம்புகளிலே மிகப்பெரிய பாம்பு எதுன்னு கேட்டா நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரே கிரியேச்சர் டைட்டானோபோவா. சோ இந்த டைட்டானோபோவா உண்மையிலே வாழ்ந்திருக்கான்னு கேட்டா வாழ்ந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தோம்னா நார்த்தன் கொலம்பியால வந்து வாழ்ந்திருக்கு. அதுவும் அந்த பாம்பு வந்து கரெக்டா 27 வயசு வரை வாழ்ந்திருக்கு. அது பிறகு இவ்வளவு கரெக்டா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 2009 நார்த்தன் கொலம்பியால உள்ள ஒரு ஃபாரஸ்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு குரூ வந்து இந்த டைட்டானோபோவாவோட ஃபோசில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாம்பு வந்து அப்ராக்சிமேட்லி 16 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்ததா வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபோசில இருந்து கிடைச்ச இந்த பாம்போட சைஸ் வச்சு தான் 60 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த எர்த்தோட வெப்பநிலையை வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க கால்குலேட் பண்ண எர்த்தோட வெப்பநிலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எர்த் வந்து ஃபுல்லாவே ட்ரீஸ் அலை, ரிவர்ஸ் அலை, ஹில்ஸ் அலை கவர் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் டீப் ஃபாரஸ்டா வந்து இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் எர்த் வந்து இப்ப இருக்கிறத விட சின்னதா இருந்ததுனாலவே சன்னோட ஹீட் வந்து ஓவரா எர்த் கடிக்காம ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல தான் வந்து எர்த் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஃபாரஸ்ட்ல இந்த டைட்டானோபோவாவோட மிகப்பெரிய ஸ்னேக்ஸ் வந்து இருந்திருக்கலாம்னு வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள அனிமல்ஸோட அப்ப வாழ்ந்த அனிமல்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே ஜெயன்ட் சைஸா இருக்கும்னு வந்து கூறப்படுது. டோட்டலா சொல்ல போனோம்னா 60 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த எர்த்தை ரூல் பண்ணிட்டு இருந்ததே அனிமல்ஸ் தான். அண்ட் இப்பதான் சயின்டிஸ்ட் எல்லாம் புதிய புதிய கிரியேச்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யாருமே நினைக்காத, நம்ம யாருமே கணிச்சு கூட பார்க்காத கிரியேச்சர்ஸ் எல்லாம் 60 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலா சொல்ல போனோம்னா இந்த எர்த் வந்து ஒரு பிரம்மாண்டமான டீப் ஃபாரஸ்டா வந்து இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலா இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.